ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவிதை அப்படின்னு சொன்னாலே எனக்கு பர்சனலா யாரு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்க அப்படின்னு பார்த்தா வைரமுத்து அவர்கள் தான் ஞாபகம் வருவாரு. கொரோனா டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட புக்கு தண்ணீர் தேசம் தான் நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட படிச்ச புக்கு. ஃபுல்லா நான் அந்த புக்கை படிக்கல அப்படின்னாலும் பாதி படிச்ச வரைக்கும் செம்மையா இருந்தது படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் அதுக்கப்புறம் அந்த புக்கை நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து மழலை கவிஞன் அப்படின்ற ஒரு பேஜை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு கவிதையெல்லாம் நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களோட பேஜ்ல போட்ட கவிதை எல்லாமே உண்மையிலே நல்லா இருக்கும். அப்படி அவங்களோட பேஜ்ல ஒரு நாள் வந்துட்டு நா. முத்துக்குமார் அவர்களை பத்தி ஒரு கவிதை வந்து போட்டிருந்தாங்க. யாருடா இவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு லிட்டரலா சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அவர் யாரு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நா. முத்துக்குமார்னா யாரு அப்படின்னு தெரிய வந்தது. அப்புறம் தான் நெட்ல அவரை பத்தி சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சரி இவரோட புக் ஏதாவது நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக் வந்து வேடிக்கை பார்ப்பவன், அதுக்கப்புறம் அணிலாடும் மூன்றில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டு புக்கோட ரிவ்யூமே நம்ம சேனல்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வேடிக்கை பார்ப்பவன் புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட லைஃப்ல பர்சனலா நடந்த விஷயங்களையும் பிளஸ் அது போக கற்பனையும் சேர்ந்து எழுதியிருப்பாரு. அந்த டைம் எனக்கு படிக்கும் போது இது மஸ்ட் ரீட் புக் மாதிரி தெரியல. பட் இப்ப எனக்கு திரும்ப எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புக் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அதை படிக்கும் போது வந்து நமக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அந்த புக்கு வந்துட்டு சிரிக்கிறதாகவும் சிந்திக்கிற மாதிரியும் வந்துட்டு அந்த புக்கை எழுதியிருப்பாரு. ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ்ல நம்ம அதை ரசிச்சு படிக்கிற மாதிரி தான் அந்த புக் வந்துட்டு இருக்கும். சோ நீங்க அந்த ரிவ்யூ இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அது போக அவரோட அணிலாடும் மூன்றில் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்து நமக்கு அந்த புக்கா கொடுத்திருப்பாங்க. லைக் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அக்கா, பெரியப்பா, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, சித்தின்னு சொல்லிட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த ரெண்டு புக்கும் இன்னும் படிச்சதில்லை அப்படின்னா கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா நா. முத்துக்குமார் அவர்களோட பட்டாம்பூச்சி விற்பவன். இது வந்து ஒரு கவிதை புக். இந்த புக்கோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பட்டாம்பூச்சி இருப்பவன் புக்ல வந்து எனக்கு பிடிச்ச சில கவிதைகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எதை ஷேர் பண்றேன் அப்படின்னா அவரோட தூர் கவிதையை ஷேர் பண்றேன். மோஸ்ட்லி அவர் வந்துட்டு இந்த தூர் கவிதைக்கு அப்புறம்ல இருந்து தான் அவர் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிருக்காரு. இவரை பத்தி நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த தூர் கவிதையை பத்தி பேசியிருந்தாங்க. அப்படி என்னதான் எழுதியிருக்காருன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் அந்த கவிதையை இப்ப வாசிச்சு காமிக்கிறேன். இந்த கவிதையை நான் ஏற்கனவே வந்துட்டு வேடிக்கை பார்ப்பவன் புக்லையும் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் இன்னொரு தடவை சொல்றேன். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதா சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேரு வேண அம்மா அதட்டுவாள், என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்து போனார் மனதுக்குள் தூரெடுக்க. இந்த கவிதையை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பர்சனலா ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது உண்மையிலே வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே வந்துட்டு ஒரு அருமையான கவிதை. கிணறு கிளீன் பண்றதை வந்துட்டு அவர் ஒரு ஃபெஸ்டிவல் கூட கம்பேர் பண்ணி இதை எழுதியிருக்காரு. ஸோ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பா கூட நம்ம ஒரு கிணத்தை கிளீன் பண்றோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஸ்வீட்ஃபுல்லான மொமெண்டா இருக்கும். அது அப்ப நமக்கு கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி நம்ம நினைக்கும் போது சே நம்ம அப்பா கூட நம்ம இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம்ல அப்படின்னும் போது அது உண்மையிலே நமக்கு வந்து ஒரு மெமரபிள் மொமெண்ட்ஸா வந்துட்டு இதெல்லாம் இருக்கும். சோ இந்த கிணறு கிளீன் பண்ற விஷயத்த வச்சு கடைசியில் அவர் முடிச்ச விதம் வந்து நல்லா இருந்தது. அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் இன்று வரை அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்து போனார் மனதுக்குள் தூரெடுக்க. சோ எனக்கு பர்சனலா இந்த கவிதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி இருப்பவன் கவிதை. சோ டைட்டில்ல இருக்கு இந்த கவிதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 13 வயது இருக்கும், பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை. நேற்று பூக்கடை, போன வாரம் பஜார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளாய் இருந்தது அவன் வாழ்வு. குடையை மல்லாத்தி அதில் பரப்பி இருந்தான் சரக்கை. எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள். அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றும் விடுகிறான் அவ்வப்போது ஒன்றிரண்டை. சின்ன வயதில் பிடிக்கு தப்பியதை இப்போது பிடித்ததா எல்லோருக்கும் கர்வம். அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாற போகின்றன வீட்டு பள்ளிகள். சோ இந்த கவிதையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3 விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒண்ணு வந்துட்டு சின்ன வயசுல நமக்கு வந்துட்டு பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு தடவையாவது அதை நம்ம கையில வச்சு பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்ல. சோ அது வந்து ஞாபகம் வந்தது. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சி விற்பவன்.
அந்த பட்டாம்பூச்சியை விற்கிறவர், அதாவது அந்த பொம்மையை விற்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயிற்று பொழப்புக்காக அவர் எந்த அளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதையும் வந்துட்டு இதுல சொல்லியிருப்பாரு. அது போக 3வது விஷயமா எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு இந்த ஜெல்லி மிட்டாய் மாதிரி ஒரு பொம்மை விற்பாங்க. லைக் அதை நம்ம செவத்துல போட்டோம் அப்படின்னா அது போய் ஒட்டிக்கிடும். அதை வாங்கி நம்ம ஸ்கூல் டைம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்பவே பயமுடுத்துவோம், அதை வச்சு நிறைய விளையாடுவோம். ஸோ அந்த பள்ளியை வந்துட்டு கையில பிடிச்சி பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தாலும், அது மேல ஒரு பயம் இருந்தாலும், குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி விளையாடுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும். நீங்க வந்துட்டு அந்த ஜெல்லி பொம்மையை வாங்கி விளையாண்டுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் நான் விளையாண்டுருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி நம்ம செவத்துல ஒட்டி வைக்கிறதுனால அங்க வர்ற பள்ளியும் அதை பார்த்துட்டு ஏமாந்துருது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3ம் வந்துட்டு எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு புரிஞ்சுது. பட் உண்மையில இது நல்லாவும் இருக்கு. அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இது பர்சனலா என்னை ரொம்ப பாதிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் படிச்சு காமிக்கிறேன். மலை உச்சி பாறையில், கல்லூரி மரக்கிளையில், தியேட்டர் சேரில், புழுதி படிந்த கார் கண்ணாடியில் போன்ற பலவற்றில் சந்தோஷமா எழுதிய என் பெயர் குறுகி போனது கடன் பத்திரத்தில். ஸோ இந்த கடன் அப்படின்ற விஷயத்தினால இப்ப எவ்வளவு பேர் வந்து லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கடன் இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது தெரியும். எங்களுக்கும் கடன் இருக்கு அப்படின்றதுனால எனக்கு அதோட ஸ்ட்ரகிள் தெரியும். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, எங்களுக்கு அப்ப இருந்து இன்ன வரைக்கும் கடன் இருக்கு அப்படின்றதுனால எங்க அம்மாட்ட நான் எது கேட்டாலுமே அவங்க கொஞ்சம் கடன் முடிட்டு நான் வாங்கித்தரேன், கொஞ்சம் கடன் முடிட்டு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்களும் சரி நாங்களும் சரி சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கடனால நம்ம வீட்டுல போய் அவங்க கிட்ட வாங்கி கொடுன்னு கேட்கவும் முடியாது, அவங்களும் வாங்கி கொடுக்க முடியல நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்ற ஒரு கஷ்டத்திலே வந்துட்டு இருப்பாங்க. பிளஸ் அது போக இந்த கடனால நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் சரி நிறைய சண்டைகள் வரதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு செலவுக்கு நமக்கு கையில காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றதுன்னு அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணன்னு தெரியாம அந்த ஸ்ட்ரெஸ்ல அதை நம்ம வந்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட காமிப்போம். அதை ஸோ அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்கத்துல இருக்கிற ஒரு பார்ட்னரோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ நமக்கு இருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் அவங்களும் அதே பிரச்சனையில தான் இருக்காங்க அப்படின்னும் போது அங்க அது சண்டையா வந்து பெருசாகி அங்க ஒரு இஷ்யூஸ் வரும். ஸோ ஒரு ஃபேமிலியவே உடைக்கிறதுக்கு கூட இந்த கடனுக்கு வந்துட்டு பவர் இருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது எனக்கு இதை படிச்சது பர்சனலா எனக்கு இது அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போக இப்ப இன்ஃபிளேஷனுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ரொம்ப பேசிக் நீடான ஒரு பெட்ரோல் ஆகட்டும், ஒரு சிலிண்டர் ஆகட்டும், இதோட ரேட் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னும் போது அடித்தட்டு மக்களும் சரி, மிடில் கிளாஸ் மக்களும் சரி அமௌண்ட்டுக்காக வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஸ்பீச்ல நான் கேட்டது எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 விஷயம் இல்லாதவங்க வந்துட்டு வாழ்க்கையில நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஒண்ணு கடன், இன்னொன்னு பசி, இன்னொன்னு நோய். இந்த 3 விஷயமும் இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் அவங்க ஹாப்பியா இல்லைனாலும் அட்லீஸ்ட் நிம்மதியாவாச்சும் இருப்பாங்க. ஸோ இந்த பதிவுகள் அப்படின்ற கவிதை வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போக என்னைய பாதிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கு. பொருட்படுத்தா மனிதர்களை நாற்றத்தால் அரைந்தது குடல் சரிந்த நாய். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல நாங்க டாக்ஸ் வளர்க்குறோம் அப்படின்றதுனால இந்த கவிதை படிச்ச உடனே இதுவும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதிச்சது அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து அவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸை பத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஃபுட்டு இல்லாமல் ஃபுட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுது, ஃபுட்டு மட்டும் இல்லை அதோட லைஃப்கே அது எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கண்ணார பார்த்துருப்போம் ஸ்ட்ரீட் டாக்ஸை. ஸோ என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை ரெஸ்கியூ பண்ணுங்க. பக்கத்தில் ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அங்கே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ்க்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்துட்டு அது ட்ரஸ்டபிளான ஆள் தான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாருனாலும் டொனேட் பண்ணுங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம். காலையில போகும்போது ஒரு டாக் நல்லா தான் இருக்கும். ஈவினிங் வரும்போது அந்த டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் உடைஞ்சிருக்கிறதோ இல்லை கண்ணு போயிருக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு ரோட்ல போறவங்க வந்துட்டு அதை துன்புறுத்திட்டு போயிருப்பாங்க, அதை வந்துட்டு காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. உண்மையிலே பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப கோபம் வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அதுவும் ஒரு உயிர் தானே, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அது உங்க பின்னாடி வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தி விட ட்ரை பண்ணுங்க. அதை போட்டு துன்புறுத்தாதீங்க இந்த மாதிரி. பிளஸ் உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்துட்டு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் சொல்லி கொடுங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்துட்டு எல்லாமே நம்ம கிட்ட நல்லா தான் பழகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டாக்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும், சில டாக்ஸ் வந்துட்டு நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம மேலே பாயறதுக்கு வரும்.
ஸோ அது என்ன மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் அதுகிட்ட இருக்கிறது அப்படின்றதும் முக்கியம். ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட நீங்க பழகிறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு இசைந்து கொடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்துட்டு அது கூட பழகலாம், அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அந்த மாதிரி என்ன விஷயங்கள்னாலும் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான் அப்படின்றத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் ஹியூமனிட்டியோட நடந்துக்கோங்க அப்படின்றது என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். அப்புறம் வந்து மனுஷிகள் அப்படின்னு ஒரு கவிதை, இதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. கள்ளுக்கடையில் சால்னா விற்பவள் கெட்ட வார்த்தை துணையால் காத்து கொள்கிறாள் கடையையும் கற்பையும். 10 வருடமாய் மிளகாய் தூளுக்கு மத்தியில் மதுக்குப்பி மறைத்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி விற்க முடிகிறது பேச்சியம்மா கிழவியாள். வாசனையாய் பேசி ஐயர் தெருவிலும் விற்று விடுகிறாள் கருவாட்டுக்காரி. கைக்கும் வாய்க்குமாய் வாழத்தான் செய்கிறார்கள் இவர்களும். ஸோ இந்த கவிதையிலுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வயிற்று பழப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அதுலயும் அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 5 லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட வார்த்தை துணையால் காத்துக்கொள்கிறாள் கடையையும் கருப்பையும் சொல்லிட்டு அது பெண்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது தெரியும். ஸோ வயிற்று பழப்புக்காக சில பெண்கள் படுற கஷ்டத்தை வந்து இதுல சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கு. தண்டவாள துண்டு காற்றில் ஒலி எழுப்ப ஆரம்பம் அதன் இயக்கம். நீராடும் கடலுடுத்த பாடத் தொடங்குகையில் டியூசன் எடுத்த களைப்பில் கொட்டாவி விடும் வாத்தியார்கள். மரபெஞ்சில் பெயர் செதுக்கி முத்திரை பதிக்கும் மாணவர்கள். இன்ஸ்பெக்ஷனுக்காய் வாங்கிய கட்டுரை நோட்டு அடுத்த மாதம் எடைக்கு வர அட்டையுடன் காத்திருக்கும். பாடத்தில் இல்லாத பாலியல் கல்வி பாத்ரூமில். யாரும் மெனக்கடாமலே வருடந்தோறும் உருவாகுகிறார்கள் சில அறிவாளிகளும் முட்டாள்களும். ஸோ இந்த பள்ளி அப்படின்ற கவிதை வந்து என்ன அப்படியே ஸ்கூல் படிக்கிற டைமுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம நல்லா ஜாலியா இருப்போம், நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்காது. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசாம நம்ம சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாம், ஸ்கூலே படிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரப்பெஞ்சில் பெயர் செதுக்கி முத்திரை பதிக்கும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாருமே பண்ணியிருக்கிறது தான். நம்மளோட பெஞ்ச்ல வந்துட்டு நம்மளோட பேரை நமக்கு இருக்கும், நம்மளோட காம்பஸை வச்சு நம்ம எழுதுற மாதிரி ஞாபகம் எனக்கு இருக்கு. நம்ம உட்கார்ந்து இருக்கிற பெஞ்ச்ல வந்து என்னோட இடம் இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நம்ம சண்டை போட்ட ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு இதை படிக்கும் போது ஞாபகம் வருது. இது போக என்னன்னா அதுல சில டைம் நம்மளோட பேர் மட்டும் எழுதாம ரொம்ப தைரியமா நம்மளோட லவ்வர் பேரையும் சேர்த்து அதுல எழுதி வைப்போம், ஹார்ட் எல்லாம் போட்டு. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, உடனே என்னைய கேட்காதீங்க. அப்புறம் வந்து நம்மளோட நீராடும் கடலுடுத்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து எத்தனை பேருக்கு இப்ப ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த பள்ளி அப்படின்ற கவிதையை படிக்கும் போதும் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கொடுத்துச்சு. இது போக இன்னும் சில கவிதைகள் எல்லாமே இதுல நல்லா இருந்தது. ஒரு கிராமத்து கிரிக்கெட், அதுக்கப்புறம் சில கேள்விகள், இன்றைக்கும், மொழி தொலைந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு இது போக இன்னும் நிறைய கவிதை வந்துட்டு இதுல நல்ல கவிதைகள் எல்லாம் இருக்கு. நீங்க கண்டிப்பா வாங்கி ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு கிராமத்து கிரிக்கெட் அப்படின்ற கவிதையில வந்துட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து நம்ம கிரிக்கெட் விளையாண்டது நாளடைவில் நம்ம வளர வளர அந்த கிரிக்கெட் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம லைஃப்ல இல்லாம போயிருது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் பெருசா நம்மளால அந்த கிரிக்கெட் விளையாட முடியாம போயிரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுல சொல்லியிருப்பாரு. ஒரு நியூஸ் பேப்பர்ல அந்த கிரிக்கெட் நியூஸை படிச்சு நம்ம சிரிச்சுக்கிறதோட சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். அப்புறம் வந்து மொழி தொலைந்த குரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ல நம்ம தூங்கும் போது நாய் குலைக்கும் இல்லையா? ஸோ அந்த நாய் குலைக்கும் போது ஒருத்தருக்கும் ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு மைண்ட்ல ஒரு சிந்தனை ஓடுது அப்படின்ற மாதிரி அதுல சொல்லியிருப்பாங்க. லைக் இப்ப நம்மளோட தாத்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஐயோ யமதூதர் வந்துட்டாரோ, நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட்ல தோணும். அப்பாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருடன் வந்துட்டானோ, வீட்டுல எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்துட்டு இந்த நாய் குலைக்கும் போது தோணும் அப்படின்றத வந்துட்டு அதை ஒரு கவிதையில ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அது போக கைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கவிதை இருந்தது. அதை படிக்கும்போது என்னடா இவர் இப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எதுக்காக இவர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த டைட்டில வந்து நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். கைக்கிளைனா என்ன அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏற்படக்கூடிய ஒருதலை காமமோ இல்ல காதலோ வந்து குறிப்பிடுறதுதான் கைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் நெட்ல எனக்கு புரிய வந்தது. ஏன் சொல்றேன்னா மேபி இந்த கவிதையை படிக்கும் போது சிலருக்கு கோபம் கூட வரலாம். எனக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னடா இப்படி எழுதி வச்சிருக்காரு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் டைட்டில சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கண்டென்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. இது போக இன்னும் நிறைய கவிதைகள் வந்துட்டு இதுல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் முத்துக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட கவிதை அணுகுமுறை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பெருசா நான் கவிதை நிறைய வாசிச்சது இல்லை அப்படின்றதுனால எனக்கு அப்படி இருக்கா இல்ல உண்மையிலே அவரோட அணுகுமுறை வந்துட்டு ஒரு மாதிரி யூனிக்கா டிஃபரெண்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பட் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் எழுதியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. சில கவிதையெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல படிக்கும் போது எனக்கு புரியவே இல்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் இவரோட நிறைய கவிதையில இவர் என்ன மாதிரியான ஒரு டைப் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பிட்டர் ட்ரூத்தை வந்துட்டு ரொம்ப கேஷுவலா அழகா வந்துட்டு அவரோட கவிதையில சொல்லியிருப்பாரு. அது எனக்கு வந்து இவரோட கவிதையில ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு கவிதை புக் வாசிக்கணும்
படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது போக எண்ணி முடித்த நட்சத்திரங்கள்னு ஒரு புக்கோட ரிவ்யூவும் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க அந்த வீடியோவும் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த புக் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கருந்துரை பெட்டியில சொல்லுங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then, it's Priya. Bye.